அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார். நிச்சயமாகவே ஆண்டவர் தமது வழியை உங்களுக்கு போதிப்பார். மீகா 4:2 இருக்கும் இந்த ஆசீர்வாதமான வார்த்தை உங்களுக்கு என்று வாக்குத்தத்தமாக வருவதாக. நான் எந்த வழியிலே போவேன்? நான் என்ன செய்வேன்? யார் எனக்கு துணை நிற்பார்கள்? நான் நடக்க வேண்டிய வழி என்ன? ஆண்டவருடைய தீர்மானம் என்ன என்று கலங்கி கொண்டிருக்கும் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு வைத்திருக்கும் என்னுடைய வழியிலே உன்னை நடத்துவேன். அந்த வழியை உனக்கு போதிப்பேன், உனக்கு போதிப்பேன், உனக்கு போதிப்பேன். எவ்வளவு பெரிய கிருபை! ஆண்டவருடைய வழிகள் பாருங்கள், உயர்ந்த வழிகள். உயர்ந்த ஸ்தானத்திலே உன்னை ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 58:14 இன்னும் ஏசாயா 52:7 ஆண்டவர் உங்கள் பாதங்களை உயர்ந்த மலையின் மீது வைக்கிறார். வைத்து அழகான பாதங்களாக மாற்றி கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை அற்புதங்கள் மூலமாக வெளிப்படுத்தும்படி கிருபை செய்கிறார். அந்த கிருபையை கர்த்தர் உங்கள் மீது இன்று வைப்பாராக, அருளை இன்று வைப்பாராக. அதோடு கூட யோவான் 14:6 இயேசு சொல்கிறார், நானே உனக்கு வழி. நீ நடக்க வேண்டிய வழி நான் தான். நானே உன்னை சுமப்பேன், நானே உன்னை தப்புவிப்பேன். நான் தான் உனக்கு வழி. என்னுடைய வழியிலே உன்னை நடத்துவேன். இதுவரைக்கும் நீ உன் பாதையிலே நான் உன்னோடு வர வேண்டும் என்று நீ வேண்டிக் கொண்டிருந்தாய். இன்று என்னுடைய பாதையிலே நடக்கும்படி உன்னை ஒப்புக்கொடு. நானே உனக்கு வழி. நான் நடக்கும் வழியிலே உன்னை நடத்துவேன். அப்பொழுது நீ அந்த பாதையிலே இறைவனோடு ஒன்று சேர்ந்து விடுவாய். இயேசு இறைவனுடைய மனுஷீக தற்சொரூபம். அவருக்கு சரீரம் இருந்தது. அவர் நம்மையே மீட்கும்படியாக தம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். என்று அவருடைய பலியை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்கு நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவருடைய நாமத்தினாலே பரிசுத்தமாய் வாழும் பொழுது நாம் இறைவனோடு இணைந்து விடுகிறோம். இறைவனை கண்டடைகிறோம். இந்த உலகத்திலே இறைவனோடு நடக்க பாதையை திறக்கிறார். இறைவனுடைய வழியிலே நடக்க ஆண்டவர் பாதையை திறக்கிறார். பரலோகத்திற்கும் இறைவனோடு இருக்கும்படியான பாதையும் திறக்கிறது. இந்த அருளை ஆண்டவர் உங்களுக்கு இன்று தருவாராக. முதலாவதாக எப்படி ஆண்டவருடைய பாதையிலே நடப்பது? பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின் நிமித்தம் நீங்கள் ஆண்டவருடைய பாதையை அறிந்து கொண்டு அவர் உங்களுக்கு வழி நடத்தும் பாதையை தெரிந்து கொண்டு நடக்கும்படியாக வாசல் திறக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். யோவான் 14:26 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து ஆண்டவர் இயேசு சொன்ன அத்தனையும் நினைப்பூட்டுவார். இயேசுவையே காட்டுவார், இயேசுவையே காட்டுவார், இயேசுவே வழியாக உங்களுக்கு அவர் காட்டுவார். 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவரே போதிக்கிறார். இதுதான் வழி, நான் வைத்திருக்கும் வழி, இதில் நட 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 என்று உங்களை நடத்துகிறார். ஆண்டவர் தீர்மானத்தின்படி நடக்கிறீர்கள். ஆண்டவரோடு எப்பொழுதும் இருப்பீர்கள். ஆண்டவருடைய சித்தமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இரண்டாவதாக ஆண்டவருடைய வார்த்தை. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 119, 105 வாசிக்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். ஒவ்வொரு நாடும் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே இந்த வழியிலே நட, இதை செய், இப்படி மற்றவர்களை பராமரித்து நீ அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டியவைகளை செய், அதெல்லாம் காமிப்பார். உன் பாவத்திற்காக மன்னிப்பு கேளு, இந்த குறை ஒன்று வாழ்க்கையில் இருக்கிறது என்றெல்லாம் காண்பிப்பார். நம் மனம் திரும்பி நீதியை சுமந்து கொள்வதற்கான வாசல் திறக்கும். ஆண்டவருடைய வழியிலே நடப்போம். கடைசியாக தீர்க்க தரிசனம் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார்.
அப்போஸ்தலர் 2:17 படி தரிசனங்கள் மூலம், சொப்பனங்கள் மூலமாக, தீர்க்கதரிசன வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறார். நமக்கு வழி நடத்துதலை கொடுக்கிறார், வழியை காண்பிக்கிறார். அந்த வழியிலே நடக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 10:13 படி இந்த உலகத்திலே வரும் சோதனைகள் அனைத்தையும் தாங்கி சோதனையோடே கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழியையும் அவர் காண்பிக்கிறார். சோதனைகளை மேற்கொள்ளும் வழியை காண்பிக்கிறார். அந்த வழியில நடக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம், சோதனைகளை மேற்கொள்ளுகிறோம், சஞ்சலங்களை மேற்கொள்ளுகிறோம், எதிர்ப்பை மேற்கொள்ளுகிறோம், வஞ்சகங்களை மேற்கொள்ளுகிறோம், துரோகங்களை மேற்கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய வழியிலே நடந்து உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வருகிறோம். இந்த அருளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. பிரார்த்தனை செய்வோமா? இயேசுப்பா, உமது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை உமது பிள்ளைகளுக்கு தாரும், உமது மகளுக்கு தாரும், மகனுக்கு தாரும். உமது வசனத்தை பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு காட்டும். அதே போல தீர்க்க தரிசனம் உரைக்கும் கிருபை வரங்கள் வரட்டும், வரட்டும், வரட்டும். உமது தீர்மானமும் நிறைந்த உமது வழியிலே நடக்க அவர்களுக்கு கிருபை தாரும். உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரட்டும், உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரட்டும். ஆசீர்வாத மழை பெய்யட்டும். நிறைவான பலனை இப்பொழுது கொடுக்கிறேன். அதற்கேற்ற வாசல் திறக்கட்டும், உமது வழிகள் திறக்கட்டும், உமது வாசல் திறக்கட்டும். இவர்கள் பாக்கியவான்களாக இந்த உலகத்திலே உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார்களாக. இந்த அருளை தருவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம். ஆசீர்வாதமாய் அவர்களை நடக்க என்று உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. படிக்க முடியல, தம்பி படிப்பானா, பாஸ் ஆவனா, படிக்கணும் 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 பயமா இருக்கு. எக்ஸாம் நினைச்சி எனக்கு தாண்டா பயமா இருக்கு. இது வரைக்கும் 2 மார்க் 3 மார்க் 10 மார்க் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வாழ்க்கையிலே 1000 மடங்கு உயர்த்துவார். ப்ரேயர் மீட்டிங்கில் கற்றுக்கிட்டேன். 12th நல்லா ஸ்கோர் பண்ணணும், நீட்டில் கிராக் பண்ணணும்னு சொல்லிட்டு பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து நீட் கிராக் பண்ணி நான் வந்து டென்டல் ஜாயின் பண்ணேன். நான் வெளியே வரப்போ கோல்டு மெடலிஸ்டாக வெளியே வந்தேன். வண்டர்ஃபுல். ஆண்டவர் எவ்வளோ உயர்வு கொடுத்திருக்கிறார். 490 out of 500. தமிழ்லையும் ஏஐலையும் சென்டம் எடுக்க ஆண்டவருக்கு, நிறைய ஒலிம்பியாட்ஸ்லையும் மெடல்ஸ் வின் பண்ண ஆண்டவருக்கு எவ்வளோ மெடல்ஸ். அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் தேசத்திலே உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி மகிமையான எதிர்காலத்தை அனுபவிக்கும்படியாக இந்த பரீட்சைகளில் உங்களுக்கு நிறைவான பலனை ஆண்டவன் கொடுத்து உயர்த்தும்படியாக உங்களுக்காக ஜெபம் செய்ய போகிறோம். என் அன்பு செல்ல பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அணைத்து கொண்டு இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக, அவர்களுக்கு உயர்ந்த மதிப்பெண்களை கொடுப்பீராக. சென்னையில் மாணவர் பிரார்த்தனை பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிறு மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை. இடம் சென்ட் ஜார்ஜ் பள்ளி மைதானம், பூந்தமல்லி நெடுஞ்சாலை, பச்சையப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் அருகில், சென்னை 30. இந்த பிரார்த்தனை கூட்டத்திற்கு வாருங்கள். உங்கள் மீது எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கடவுளுடைய கரம் உங்கள் மீது இருக்கும். ஆண்டவர் இயேசு உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு எழுப்புவார். சுமார் 40 வருடங்களுக்கு மேலாக நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு ஸ்டூடெண்ட்ஸா வந்த அநேகர் இன்றைக்கு அச்சீவர்ஸா இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இதை மிஸ் பண்ணிராதீங்க. உங்க ஃபியூச்சர், உங்க அச்சீவ்மெண்ட், உங்க ப்ரமோஷன் விசுவாசத்தோடு வாங்க. இறைவன் இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பு முனையை உருவாக்குவார். உங்கள் வாழ்வை மாற்றும் சென்னையில் மாணவர் பிரார்த்தனை. பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டம். இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய இந்த பெதஸ்தா ஜெப கூட்டத்திலே காத்திருப்பார். 2022 வந்து இங்கே பெதஸ்தா வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி அந்த வருஷம் கடைசியிலேயே நான் கர்ப்பம் தரித்தேன். 7 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார். வாருங்கள், சேர்ந்து ஜெபிப்போம். உங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் துடைத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் பிள்ளைகளையும் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஆண்டவர் எழுப்பும்படியாக உங்களுக்காக தனித்தனியாக ஜெபம் பண்ணுவோம்.
வாருங்கள், பாக்கியம் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாக பிசாசு எழும்பி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக மனுஷர்கள் எழும்பி இருக்கலாம், இந்த குடும்பம் ஒளிந்து போனது என்று சொல்லலாம். ஆனா நீங்க சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தரின் கேடகமா இருக்கிறார். ஆண்டவரே, நான் சின்ன பொண்ணுனா பேலனே அற்று இருக்கிறேன், ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறேன் என்று சொல்றீங்களா? இந்த நாளில் உங்களை 1000 ஆக்கும்படி புது பலன் கொடுக்கிறார், புது வல்லமையை கொடுக்கிறார். பெதஸ்தா ஆசிர்வாத கூட்டம் பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிறு பிற்பகல் 2 மணிக்கு. இடம் டாக்டர் DGS தினகரன் மையம், காருண்யா நகர், கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் இருந்து பெதஸ்தா வந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும். வெளியூரில் இருந்து வருகிறவர்களுக்கு முன்பதிவின் அடிப்படையில் சனிக்கிழமை இரவிலிருந்தே தங்கும் வசதி வழங்கப்படும். தங்கும் வசதி குறித்து மேலும் விவரங்களுக்கு 9488465545 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மறந்துவிடாதீர்கள், இக்கூட்டத்திற்கு குடும்பமாய் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். என்னென்ன செய்ய வேண்டுமோ இயேசுவே வந்து அவைகளை உங்களுக்காக செய்து முடிப்பார்.